இந்த தீபாவளிக்கு 2 ஸ்வீட் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல பால்கோவாவை முடிச்சாச்சு. 2வது பட்டன் பாதுஷா தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். புளிக்காமல் இருக்கணும் தயிர் வந்து. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயே லைட்டாக கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மேலே தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜீராவை ரெடி பண்ணலாம். இது 13 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1½ கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அது தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு லெமன் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஆஃப் லெமன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீராவில் இதை அழகாக அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.